வணக்கம். எங்களோட நேயர்களுக்கு தெரியும், எங்களோட ஜப்னா விசிட் என்ற பேஜுக்கும் ஏபிசி சொல்யூஷன் என்ற ஒரு கம்பெனிக்கும் இடையில் ஒரு கொலாபரேஷன் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் சில பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அல்லது கொலாபரேஷன் நாங்கள் செய்துட்டு இருப்போம். அந்த வீடியோ தான் இது. ஏபிசி சொல்யூஷன்கிட்ட ஒரு அறிவித்தல் உண்டு. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது வாகனம் தேவைப்படுமா இருந்தால் அந்த வாகனத்தை நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணலாம். அந்த அடிப்படையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஒரு கஸ்டமரை சன்னதி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வாகனத்தை நீங்கள் டிரைவரோட அல்லது வித்தவுட் டிரைவரோட நீங்கள் ஹயர் பண்ணிக்கொள்ளலாம். செல்ஃப் டிரைவிங்கை, அதாவது செல்ஃப் டிரைவிங்லேயும் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டிரைவரோடையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது. அதே மாதிரி இப்போ ஃபியூவல் பிரச்சனை இருக்குது, கியூஆர் இஷ்யூஸ் இருக்குது. அப்போ அதனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வித் ஃபியூவல், அதாவது நீங்கள் வெஹிக்கிளை டிரைவரோடு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் டிரைவரே ஃபியூவல் எல்லாம் பார்த்துக்கொள்வார். வாகன சேஃப்டி, ஃபியூவல் எல்லாம் டிரைவரோட. அப்போ நீங்கள் உங்களோட ஜேர்னியை டென்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம். இல்லை, நான் வாகனம் ஓட்டுவேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு வாகனத்தை மட்டும் தந்தால் காணணும் அப்படின்னா நாங்கள் செல்ஃப் டிரைவிங்குக்கு ஒழுங்குபடுத்துவோம். அது ஒரு நாளைக்கு வெகனார் எஃப்எக்ஸ் இண்டியன் டேட்டில் 8,000, வெகனார் எஃப்செட் 9,000, ஸ்ட்ரிங் ரே 10,000. இப்படி வெகனார்ன்ற ரேட் போயிட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு விருப்பமான வாகனத்தை நீங்கள் வாகனத்துக்கு மட்டும் இந்த ரேட் இருக்கும். 120 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்துக்குள்ளே. அதே மாதிரி 200 கிலோமீட்டர் கிளிநொச்சி, ஜக்கச்சி அப்படியான இடங்களுக்கு போக 200 கிலோமீட்டர் காணும். அதாவது ரீச்சாக்கு போகிறீங்கன்னா, கிளிநொச்சிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் 200 கிலோமீட்டர் பேக்கேஜ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 120 கிலோமீட்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். 120 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா 120 கிலோமீட்டர் தாண்டினா பிறகு வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 50 ரூபா சார்ஜ் ஆகும். அதன் கருத்து என்னென்னா, 100 கிலோமீட்டர் ஓடினா 5000 ரூபா வரும். அது நீங்கள் பேக்கேஜ் அடிக்க அதுக்கு 30 ரூபா கவுண்ட் ஆகும். இப்போ 200 கிலோமீட்டர்ண்டா நீங்கள் 120 கிலோமீட்டருக்கு ஒரு 8000தோட அங்கால ஓட போகிற கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 3000 ரூபா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணி, அப்போ 8000 + 3000 உங்களுக்கு தெரியும் 11000. அதே 300 கிலோமீட்டர்ண்டா 11000 + 3000 14000. அப்போ எடுக்கும்போது நீங்கள் அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு கிலோமீட்டரை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு 50 ரூபா பே பண்ணணும். இதுதான் அந்த பேக்கேஜோட. அடுத்தது ஃபியூவல் விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பார் ஃபியூவல் 3 லிட்டர் பிடிக்கும் வெகனாருக்கு. அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபான்னு சொன்னால் நீங்கள் கணக்கு பார்க்கலாம், கிட்டத்தட்ட 1230 ரூபா சம்திங் வரும். இப்போ 1200 வைங்களேன், 1200 நீங்கள் ஒரு பார் குறைஞ்சா பே பண்ண முடியும். அது நீங்கள் பெட்ரோல் அடிக்காமல் கேஷாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பார் ஃபியூவலோட வெஹிக்கிள் எடுக்கிறீங்களோ அத்தனை பார் ஃபியூவலோட ரிட்டர்ன் பண்ணலாம். இதுதான் அதுக்குரிய விளக்கம். அப்போ இந்த வீடியோ பேர் அந்த விளக்கத்தை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கல, ஒவ்வொருத்தருக்கும் அதை சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதிலேயே போதுமான விளக்கம் இருக்கும். வாகனத்துக்கு முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. வாகனம் ரெண்ட் கார் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்ட் கார் இன்சூரன்ஸ்னு சொன்னால் பெரிய ஒரு ப்ரீமியம், கிட்டத்தட்ட 2 lakhsக்கு கிட்ட. அந்த ப்ரீமியம் பண்ணி உங்களுக்கு ரெண்ட் கார் இன்சூரன்ஸ் பண்ணி தந்துருக்கு. வாகனத்தை சேஃபாக ஓடணும். சம்டைம் ஏதாவது ஒரு எதிர்பார்க்காம ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துட்டேன்டா அதன் மூலமாக 100% கிளைம் கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு நம்பகரமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலான்னு போட்டிருக்கிறோம். ப்ரீமியமும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறதால இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ஆனால் வாகனத்தை சரியாக அந்த இடத்துல வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லி தேவை ஏற்பட்ட போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் அதுலேயும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், காமன் விஷயம் இது. இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணுமா இருந்தால், முதலாவது அந்த இடத்துல இருந்து எந்த வாகனத்தோட ஆக்சிடெண்ட் ஆகிச்சதோ அந்த ஆக்சிடெண்ட் பட்டவரையும் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கணும்.
அது கேஸுக்காக இல்லை, இன்சூரன்ஸ் கிளைமுக்காக. ஹிட் அண்ட் ட்ரைவ் வந்து ஆகிட்டேன்னு சொன்னால், இப்போ அவர் காதுன்ற சத்தமெல்லாம் கேட்கும். இப்போ அவர் தட்டிட்டு அவர் போயிட்டாருன்னு சொன்னால் போலீஸ் ரிப்போர்ட் தேவை. அது அந்த நபர் அதில் நிற்கிறார், ஒரு தவறுதல் அவர் ஆக்சிடெண்ட் நடந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ஹிட் அண்ட் ட்ரைவுக்குள்ளே வராது. அதனால் நீங்கள் அவரே மறைச்சி வச்சுக்கொண்டு அசஸரை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸுக்குரிய சிரமத்தை தவிர்த்து கொள்ளலாம். அவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இதுக்குரிய செலவு அதில் கால்குலேட் பண்ணிவிட்டு கராச்சிக்கு விட சொல்லுவாங்க. நீங்கள் தான் அந்த கராச்சிக்கு கொண்டு போகணும் வெஹிக்கிளை. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம், வாகனங்கள் ஒழுங்குபடுத்தி தரலாம், ஏதாவது செய்யலாம். ஆனால் அதுக்குரிய பேமெண்ட் ஆக்சிடென்ட் பட்ட இடத்துல இருந்து கராச்சிக்கு வாகனத்தை கொண்டு போகிற செலவு நீங்கள் தான் கொடுக்கணும். அப்புறம் கராஜில் நிற்கும் அந்த கம்பெனின்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட அப்ரூவல் வரும் வரைக்கும் கராஜில் நிற்கும். அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்து வாகனம் வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்ச பிறகு இன்சூரன்ஸில் 2 கார் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு 5000 ரூபா அதுக்கு செலவாகும். அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜ் மாதிரி கழிப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கம்பெனி செய்யும். ஆனால் அந்த சர்வீஸ் சார்ஜ் கழிக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் தான் கையால் கொடுக்கணும். அதை விட இத்தனை நாள் கராஜில் நிற்கிறோ அத்தனை நாளைக்குரிய பேமெண்ட்டும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அப்போ நீங்கள் வாகனத்தை எடுத்தால் பாதுகாப்பாக மேக்ஸிமம் கவனமாக ஓடினா இந்த சிரமங்களை தவிர்த்துக்கொள்ளலாம். சரியாக ஓடி சரியாக ரிட்டர்ன் பண்ணினா எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக ரெண்டில் பே பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை நாங்கள் காரோட பிறந்தவங்க மாதிரி சில பேர் ஓடுவாங்க, சரியான கவலையாக இருக்கும். கண்ணுக்கு முன்னால் வெஹிக்கிளை ரெண்ட் எடுத்துக்கொண்டு நாங்கள் காரோட பிறந்த மாதிரி ஓடிக்கே தெரியும் முது ஏதாவது சிக்கலுக்குரிய பாட்டியண்டு. அந்த நபர்கள் தட்டுப்பட்டுட்டு அப்புறம் அழுகிறத நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம். ஏனெண்டா கம்பெனி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கும், அவங்க லீகலி ஆக்ஷன் எடுப்பாங்க அவைய விஷயங்களுக்கு. அப்போ சின்ன படிகள், அதாவது ஸ்கூல் A லெவல் முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தோடனே கார் ரெண்ட் எடுப்பாங்க. எடுத்து போட்டு எடுக்க வரைக்குள்ளே ஏதோ காரோடையே சேர்ந்து பிறந்தவர்கள் மாதிரி தான் ஸ்டைலாக கதியல் சொல்லி கொண்டு வருவினோம். தட்டுப்பட்டோடனே அண்ணா வீட்டு அடி விழ போகுது, அப்பா அடிக்க போகிறேன், அம்மா அடிக்க போகிறேன்னு அழுவினோம். அப்போ அதுகளுக்காக நாங்கள் முன்னிக்கே சொல்லிடுறது, வாகனம் வந்து கவனமாக பாதுகாக்கணும். எப்படி நாங்கள் கொடுத்தோமோ அதை அப்படியே திருப்பி தரணும். மற்றபடி கிளியரான ஒரு விளக்கம் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் சொன்ன வசனங்கள் உங்களை காயப்படுத்தியிருந்தால் சாரி. எனக்கு இதை தவிர எப்படி இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். மற்றபடி கடவுள் புண்ணியத்தில் இதுவரைக்கும் வாகனங்கள் எடுத்தவங்க மேக்சிமம் பொறுப்பானவங்க பொறுப்பாக சரியாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. குளப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கும்போதே தெரிஞ்சவங்க குளப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குரிய அந்த ஒரு ப்ளஸ் செய்து அதுக்குரிய ஃபைனையும் அவங்க செய்து கட்டியிருக்காங்க. அப்போ அதனால் நான் சொல்கிறேன், எப்போது இருந்துட்டு வாகனம் தட்டுப்படும் கவன இனத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு தெரியாமலோ தட்டுப்படலாம், எப்போது இருந்துட்டு. ஆனால் நாங்கள் வாகனம் ஓடுற விதத்துலேயும் நாங்கள் வாகனத்தை செலுத்தும் போது இருக்கிற அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாலேயும் தான் வாகனம் ஆக்சிடென்ட் விடாமல் இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை நான் கவனத்தில் எடுத்தால் சரி. கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஆனால் இந்த வீடியோவை நான் நிறைய ரீசனுக்காக பதிவு செய்திருக்கேன். அப்போ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருக்கு. நன்றி. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. ABC சொல்யூஷன் A to Z அனைத்து சேவைகளையும் வேல்யூவுக்கு உட்பட்ட அனைத்து சேவைகளையும் தர்றதுக்கு தயாராக இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் ரெண்டல் கார் அண்ட் சில லேபர்ஸ் சம்மந்தப்பட்டது, மேசன், வயரிங், ப்ளம்பிங் அப்படி சில விஷயங்களும் செய்துட்ருக்கோம். அதில் இப்போ ரெண்டல் காருக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.